குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் யூனிட் 1ல் 2 ப்ரோஸ் வந்து போம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது 2 செய்யுள். ஒரு முதல் செய்யுள் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை பற்றி, அந்த கலங்கரை விளக்கம் கப்பலுக்கு எப்படி வந்து வழிகாட்டியாக அமைகிறது அப்படின்ற பொருளிலும், இரண்டாவது வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுடைய அழகை வந்துட்டு எப்படி வந்துட்டு கவிஞர் வந்துட்டு அந்த புலவர் வந்துட்டு எப்படி வந்து சங்க காலத்துல வந்து வர்ணனை கொடுத்திருக்காருன்ற அழகையும், மூன்றாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழுடைய கப்பல் கட்டக்கூடிய அந்த கலை, அவங்களுடைய அறிவியல் சிந்தனை வந்துட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது, அவங்க எதன் மூலமாக வந்துட்டு இந்த கப்பல் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்றது தான் இந்த பாடம் அமைந்திருக்கும். வாங்க, இது வந்துட்டு சங்க கால நூல்கள்ல வந்துட்டு இந்த கப்பலுடைய அந்த கப்பல் கட்டும் கலையையும் ஆகட்டும், அது இயங்கக்கூடிய அந்த திசையாகட்டும், இது எல்லாம் நம்முடைய தமிழ் வந்துட்டு எப்படி அறிந்திருந்தாங்கன்னு சங்க கால பாடல் வழி வந்துட்டு இலக்கண நூலாகட்டும் இலக்கிய நூல்கள்ல வந்து எப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, அதை தான் நாம வந்து பார்க்க போறோம் இந்த வகுப்புல. பாருங்க, இது வந்து புரோஸ்மா உரைநடை உலகம். தமிழரின் கப்பற்கலை, அதாவது வந்து தமிழர்கள் வந்துட்டு அந்த கப்பல் கட்டக்கூடிய கலையில வந்துட்டு எப்படி அவர்கள் திறன் பெற்று இருந்தார்கள், அவங்களுக்கு எப்படி வந்துட்டு அந்த ஒரு ஸ்கில், அந்த கப்பல் செய்யற வந்து எண்ணம் வந்து எப்படி உருவானதுன்றதுதான் இந்த பாடம் அமைந்திருக்கும். பாருங்க, இதுதான் வந்து அந்த கப்பல் கட்டக்கூடிய அந்த தளம். அதாவது நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா, நம்ம இருக்கிறது வந்துட்டு எந்த நிலத்துல பாத்தீங்கன்னா மருத நிலத்துல. அப்போ நம்ம வயலும் வயல் சார்ந்த பகுதியில் இருக்குன்னா, இப்ப ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னா அது எப்படி வந்து உருவாக்கம் பண்றாங்க, எந்த ஒரு ஃபேக்டரிஸ் ஆகட்டும் அது எப்படி எல்லாம் உருவாக்கம் பண்றாங்க. ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கோங்க, அப்போ அந்த கார் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உதிரி பாகங்கள்லாம் எப்படி வந்து அது இணைக்கிறாங்க அப்படின்றத நம்ம படிக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம இருக்கிற இந்த கரண்ட் கூட பார்க்கும்போது அதே மாதிரிதான் இந்த கப்பல் கட்ட இந்த துறைமுகம் போர்ட்ல வந்துட்டு எப்படி வந்து துறைமுகங்கள்ல அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு இப்பவும் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் எப்படி எல்லாம் அதை வடிவமைக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த அறிவு அந்த ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இப்போ, அதாவது பயணம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பயணம் போறதுக்கு ரோடு வழி இருக்குது. ஆனா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடல் கடந்து வாணிகம் செய்யறதுக்காக, அப்போ இப்போ இலங்கை இருக்குது, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு தீவு தான். ஆனா நம்ம போகணும்னா தரை வழி கிடையாது, அது கடல் வழியாகத்தான் போகணும். அதே மாதிரி இந்தோனேஷியா, அப்போ பல நாடுகள், அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி வட அமெரிக்கா, இந்த மாதிரி பல நாடுகள் பார்த்தோம்னா அப்போ கடல் வழியாக தான் பயணிக்கணும். அப்போ போகணும்னா அப்போ எப்படி நாம பயணிக்கிறது, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எப்படி நாம போகணும், இந்த நீர்ல எப்படி நீந்த முடியும், இவ்வளவு பெரிய கடல்ல போயிட்டு நம்ம எப்படி போயிட்டு பயணிக்கிறது அப்படின்னு தன்னுடைய அறிவு, அதாவது என்ன சொல்லுவாங்க பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பட்டறிவால வந்துட்டு எப்படி வந்து இந்த கப்பல் கட்டும் திறன் வந்துட்டு அவங்களுக்கு உருவானது, நம்ம தமிழ் முன்னோர்களுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்றது தான் இந்த பாடம் வந்துட்டு நம்முடைய தமிழருடைய கப்பல் கட்டும் திறமையையும் அவங்களுடைய பெருமையும் தான் நம்ம இந்த பாடம் வந்துட்டு பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வகுப்பு வந்துட்டு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ் படிச்சோம், அதுக்கப்புறம் கப்பல் அழகு அந்த கப்பலுடைய அழகை பத்தி படிச்சோம். இப்போ வந்து இந்த கப்பல் வந்துட்டு எப்படி வந்து உருவாக்கணும், அந்த திறன் அந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி வந்துட்டு அவங்களுக்கு தோன்றியதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு இப்போதும் பெரு விருப்பம் உண்டு. அப்போ பயணம் மேற்கொள்வது, அதாவது ஒரு நம்ம இப்போ போறோம் இல்லையா, டூர் போறோம் இல்லையா, அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்கே ஆன ஒரு பெரிய விருப்பமாக இருந்ததா அக்காலகட்டத்தில் இருந்தே. அப்போ அப்படி ஒரு பயணம் பெரும் விருப்பம் இருந்ததுனாலதான் அப்போ எப்படி இப்படி நீர்ல போயிட்டு நம்ம பயணிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வந்து உருவானதுனாலதான் அதற்குண்டான வழிகளை வந்து அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ பயணம் செய்து பார்த்தீங்கன்னா தரை வழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று 3 வகையாக பயணங்களை வந்துட்டு வகைப்படுத்துறாங்க. அப்ப பயணம் எத்தனை வகைன்னா, ஒண்ணு ஆகாயத்தின் மூலம், அதாவது நம்ம ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் இந்த மாதிரி போறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ரூட், அது மாதிரி நம்ம வாகனங்கள்ல போறது, கார், ஏதோ ஒரு வழியில. மூன்றாவதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் வழியாக பயணிக்கிறது. அப்போ 3 வழி பயணம். அப்போ ஆகாயம் இருக்குதுன்னா ஆகாயத்துல எப்படி பயணிக்கிறது, தரையில எப்படி பயணிக்கிறது, அப்போ நீர்ல எப்படி பயணிக்கிறது, இதுதான் வந்து 3 வழியான பயணம். அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்மளுக்கு தோன்றியது எந்த பயணம்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்போ வான்வழி பயணமும் நமக்கு தெரியாது, அந்த சாலை போக்குவரத்து அந்த பயணமும் கிடையாது. ஏன்னா வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கப்பல் தான் முதல்ல வந்து போக்குவரத்து பயணமாக இருந்தது. அப்போ
அந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா இதை இரண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ நீர்வழி பயணத்தை பார்த்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி பயணம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி பயணம் என்று இரு வகையாக பயன்படுத்தலாம். அப்போ உள்நாட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல ஆறுகள் இருக்குது. நீங்க ஒன்றும் இல்லை, காவேரி ஆறு இருக்குது. இப்போ காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா உற்பத்தி எங்க ஆகுது? கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுதுன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இது உள்நாடு தானே, இந்தியாவில் தானே இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ள சிறு பகுதிகள், அதாவது சிறு நீண்ட தூரமா இப்போ இல்லை இல்லையா, அப்போ கடல் கடந்து போகும்போது அது வெளிநாட்டு பயணம். அப்போ ஒரே நாட்டுக்குள்ள அது போகும்போதோ இல்லாட்டி தமிழ்நாட்டுக்குள்ளவே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உள்நாடு. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிறது, அதுவும் வந்து உள்நாட்டு பயணம்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளிநாடுகள் பயணம் அதுதான் வந்து கடல் வழி பயணம். அப்போ ஒண்ணு வந்து உள்நாடு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழி பயணம் என்பது வெளிநாடுகளுக்கு, அடுத்த நாடுகளுக்கு வந்து கண்டம் விட்டு கண்டமோ நாடு விட்டு நாடு போறத வந்து கடல் வழி பயணம். அப்படி இரண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியாக கப்பல்கள் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ வெளிநாடுகளுக்கு போனோம்னா எந்த ஒரு பயணம் இருந்ததுன்னா கப்பல் வழியாக தான் பயணிக்கிறது. நம்ம படிச்சிருப்போம் வாஸ்கோட காமா, இப்படி எல்லாம் பல பேர் வந்துட்டு கடல் வழியாக தான் வருஷ கணக்குல வந்துட்டு கடல் வழி பயணம் தான் மேற்கொண்டு இருந்திருப்பாங்க அப்படின்றது படிச்சு. அப்போ அதுதான் வந்துட்டு முன்னாடியே இருந்ததுன்றாங்க. அப்ப கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கலை தான். அது ஒரு ஸ்கில், அதுக்கு அது திறன் இருந்தால்தான் அப்ப கப்பலை எப்படி வந்து வடிவமைக்கிறது, அதை எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து கடல்ல வந்து செலுத்துறது. அப்போ கப்பலை வடிவமைச்சிட்டா மட்டும் போதாது, அது தண்ணியில போட்டுனா முழுகிடாம இருக்கணுன்றதுக்கு அப்போ அந்த அளவுக்கு அதை செலுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதை சார்ந்த கலைகள் வந்து நம்ம யார் அறிஞ்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்துட்டு அறிந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்ல, அப்ப கப்பலை பார்க்கிறோம், கப்பல்ல பார்த்த உடனே பயணிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிக்கிறது, அதை பத்தி படிக்கிறதும் நம்ம உள்ளத்திற்கு உவகை தரும். உவகைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். கப்பலை பார்த்த உடனே எப்படி மகிழ்ச்சி ஏற்படுதோ, கப்பல்ல பயணம் செய்யும்போது எப்படி மகிழ்ச்சி ஏற்படுதோ அதே மாதிரி கப்பலை பற்றி படிக்கிறதும். இப்போ நம்ம பார்ட்ஸா இப்போ ஒரு கார் வந்து படிக்கிறீங்க, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதை பத்தி படிக்கிறீங்க, ஒரு சிவில் இன்ஜினியர் எதை பத்தி படிக்கிறீங்க, அப்போ உள்ளார்ந்து ஆழ்ந்து உள்ள டீப்பா போயிட்டு படிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த கப்பலை வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படி இருந்து நம்ம என்ன செய்வோம், டீப்பா படிப்போம். மேலோட்டமா படிக்கிறது இல்லாம டீப்பா படிக்கிறது தான், அதை பற்றி படிக்கிறது. கப்பலை வந்து எப்படி எல்லாம் வடிவமைக்கிறாங்க அப்படின்றது ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம படிக்கிறதுனாலதான் அப்போ அதை நம்ம என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அப்போ அந்த மாதிரி படிக்கிறதும் நம்முடைய உள்ளத்திற்கு உவகைன்னு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நுழைய முன்னில கொடுத்திருக்காங்க. இதுதான் பாருங்க உருவாக்குறது, வடிவமைக்கிறது. பாருங்க, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். நம்ம காகித கப்பல் விடாதவங்க யாராவது இருக்கோமா? சிறு வயதில் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன முன்னாடியே என்ன செய்து கொடுத்திருப்பாங்க, காகித கப்பல் விடுறது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெற்றோர்களோ நமக்கு முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. காகித கப்பல் விடாதவங்களும் இல்லை. நம்ம வாசல், அதாவது இப்ப சொல்றீங்களே வாயின்னு சொல்லிட்டு அது வாசல்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நீர் போச்சுன்னா ரோட்ல கூட பாத்தீங்கன்னா என்ன செய்வோம், நம்ம கப்பல் செய்து காகித கப்பல் செய்து தண்ணீர்ல விடுவோம். அதுதான் வந்துட்டு கப்பல்னு சொல்றாங்க. அப்போ அந்த எந்த ஒரு குழந்தையும் பாத்தீங்கன்னா விடாத குழந்தைகளே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா காகித கப்பல். அப்ப மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாட குழந்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப எல்லா குழந்தைகளும் மழை நீர் வந்த உடனே அந்த நீர் வந்து தேக்கும் போகும்போது, நிறைய நீர் போகும்போது யாராவது கப்பல் விடாத குழந்தைகள் இருக்காங்களா? இல்லவே இல்லை. எல்லா குழந்தைகளையும் பாத்தீங்கன்னா மழை நீர்ல காகித கப்பல், பேப்பர்ல கப்பல் செய்து எல்லாரும் விட்ட குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா நம் ஆழ் மனதில் கப்பல் வந்து இடம் பெற்றிருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய ஆழ் மனதில், அதாவது மேலோட்டமா அதை பத்தி ஒரு நினைவு அறிவு இல்லாம நம்ம ஆழ் மனதிலேயே அது பதியப்பட்ட ஒன்றுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய கப்பலுடைய நமக்கு ஒரு மனதளவில் ஆழ் மனதிலேயே ஒரு பதியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை பற்றி சிந்தனையும் அறிவும் இருந்ததுனாலதான் நம்மளையும் அறியாமல் பாத்தீங்கன்னா நம்முடைய மனதுல இருக்குது அப்படின்றது அதனுடைய பொருள். அப்ப பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தார்கள் என்பது மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். அப்போ ஏன் வந்து நம்ம மனதுல ஆழ் மனதுல கப்பல் வந்து இடம் பெற்றிருக்குது, தண்ணீன்னு பார்த்த உடனே கப்பல்னு ஏன் ஞாபகம் வருதுன்னா பழங்காலத்துல நம்முடைய, அதாவது சங்க காலத்திலேயோ அதற்கு முன்னாடி வாழ்ந்த காலத்திலேயோ தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையில வந்து சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மரபு தொடர்ச்சினா இப்போ தாத்தாவுடைய அப்பா,
அந்த அந்த தாத்தாவுடைய அப்பா இப்படி முன்னோர்கள் வந்துட்டு அந்த கப்பல் கட்டி கட்டி அதுல இருந்து கை தேர்ந்தவர்களாக இருந்ததில் தான் அதை நம்மளையும் அறியாமல் எப்படி இருக்குது ஆழ் மனதில் வந்து கப்பல் என்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு இடம் பெற்றிருக்குது. அப்போ அதை தான் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மரபு வழி தொடர்ச்சி அப்படின்னு சொல்றோம். மரபு வழி தொடர்ச்சி என்பது முன்னோர்கள் பழமை, அதுக்கு அடுத்தடுத்து தலைமுறைகள்லாம் அப்படியே அதை பின்பற்றுவதுதான் மரபு வழிமா. அப்போ அந்த அளவுக்கு அது வந்துட்டு நம்ம ஆழ்மனதில் பதிய காரணம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றியதுனாலதான் நமக்கு அது மரபு வழி தொடர்ச்சியாக இன்றைக்கு மாறிடுக்கு. அதனால அந்த சிந்தனை நமக்கு நினைச்ச உடனே ஆழ்மனதில் தோன்றுது அப்படின்றாங்க. அப்போ தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கு, கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குதாம். அப்போ தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, கப்பல்களை கட்டினர்கள். கப்பலை எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்படி வந்து உருவாக்குனாங்க, கப்பல் மூலம் வந்து எப்படி வந்து வெளிநாடுகளுக்கு போனாங்க அப்படின்றது நம் இலக்கியம்னா சங்க இலக்கியம் சொல்றோம் இல்லையா. அப்போ சங்க காலத்தில், அதாவது கிமு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது வந்து பொது ஆண்டு, இத எல்லா வகுப்புலயும் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நினைவுல அப்பதான் பாடம் வந்து புரியும். அப்போ கிமு, இது வந்துட்டு கிமு 1, 2, 3, இது வந்துட்டு கிபி, இது வந்துட்டு 1, 2, 3, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள், 6 நூற்றாண்டுகள். அப்போ இங்குதான் வந்து வரலாறு என்று ஒன்று எழுதப்படுகிறது. இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட வரலாறுகள் கிடையாது, ஆவணங்கள் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் புதைக்கப்பட்ட அந்த மட்பாண்டங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மூலம்தான் எவிடன்ஸ், அதுதான் வந்துட்டு எவிடன்ஸா, சான்றுகளாக இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு கணிப்பு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம எப்படி வாழும்போது இப்ப நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் செய்தித்தாள்கள்லயோ புத்தகங்களாக படிக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு எழுதப்பட்டது. அப்போ எழுதப்படுற ஆரம்பிக்க காலம் தான் இரண்டிற்கும் பொதுவான ஒரு ஆண்டாக குறிப்பிட்டு, இது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கிமு 3 இருந்து கிபி 3 வரைக்கும் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள், 6 நூற்றாண்டுகள் தான் சங்க காலம். அப்போ சங்க காலத்துல எந்த காலத்திலேயே இலக்கிய நூல்கள்ல எதை பற்றி இருக்குதான் ஏராளமான சான்றுகள். கப்பல் மூலம் எப்படி வந்து தமிழர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அந்த கப்பல்களை வந்து எப்படி வந்து அவங்க கட்டினார்கள்னா உருவாக்குனாங்க, அப்படின்ற வடிவமைச்சாங்க அப்படின்றத வந்து சான்றுகள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் எந்த நூல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே, அதாவது இருங்கம்மா, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அப்போ நமக்கு கிடைச்சது, அப்போ இலக்கண நூல். அப்போ இது வந்துட்டு இலக்கணமா இலக்கியமான்னு கேட்டா இலக்கண நூல். அப்போ நம்ம படிக்கிறது வந்துட்டு மற்ற நூல் 8 தொகையும் 10 பாட்டும் பாத்தீங்கன்னா அது இலக்கிய நூல்கள். இது வந்து கிராமர்மா, அதாவது வந்து கிராமர், அது வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர். அப்போ இந்த இலக்கண நூல்லயே சொல்லி இருக்கிறாங்களாம், பழமையான நூல் தான் வந்து கிடைச்சிருக்கிறது. நூல்கள்லயே கிடைத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா, அதாவது எந்த நூல்ல, தொல்காப்பியம் என்ற நூல்ல முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுது. அப்போ முன்னீர் வழக்கம் என்பது 3 பக்கம் நீர் சூழ்ந்துதான் இருக்குது, அதுல வந்து பயணம், அந்த வழக்கம்னா என்னதுன்னா கடல்ல பயணிக்கிறது தான் வந்து வழக்கம் என்பது, அந்த பயணிக்கிறது அப்படின்ற சொல்லுதான் வந்து கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் பாத்தீங்கன்னா கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். அப்ப தொல்காப்பிய நூல்ல அது இடம்பெற்றிருக்கு. அப்ப அது கிடைத்ததே அந்த நூல் தான் முதன்மையான இலக்கண நூல். அந்த நூல்லையே கடல் பயணம் மேற்கொண்டதை வந்து அந்த வரி வந்துட்டு இருக்கிறதுன்னா, அப்போ தொல்காப்பியம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ, அப்ப அதற்கு முன்னாடியே இருந்திருக்கிறது. இதுதான் வந்து இந்த மூலமா அறிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இந்த நூல்ல இருக்கிறதுனால, அப்போ இருக்குதுன்னா அதற்கு அந்த காலத்திற்கு முன்னாடி இருந்தாதான் அதுல எழுத முடியும். அதனாலதான் சொல்றாங்க. அப்ப இதற்கு முன்னாடியே கப்பல் பயணத்தை பற்றி குறிப்பிடுறாங்கன்னா, அப்ப அதற்கு முன்னாடியே தமிழர்கள் வந்துட்டு கடல் பயணம் செய்திருக்கிறாங்க அப்படின்றத அறியலாம் இந்த வார்த்தையின் மூலம். இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கு, இந்த 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 நூல், இந்த தொல்காப்பிய நூலின் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க வேற என்ன நூல்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். நம்ம படிச்சோம் இல்லையா, இலக்கியங்கள்ல வந்து இடம்பெற்றிருந்து, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்திர். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், அதாவது நெடுந்தேர் இருக்குது இல்லையா, நம்ம பாக்குறோம் இல்லையா, தேர் திருவிழாலாம் நடக்குது இல்லையா, அந்த தேரானது எங்க ஓடாதுன்னா கடல்ல ஓடாது. ஏன் ஓடாது? ஏன்னா அதுவும் மரத்தால செய்யப்பட்டதுதான். ஆனால்
அதாவது ரோடுல ஓடக்கூடிய அந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து பயணிக்காது. அப்போ கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல்ல ஓடக்கூடிய நாவாய்ன்னு என்னது? மிகப்பெரிய கப்பலானது ஓடாது. எங்க ஓடாது? நிலத்துல ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 496வது திருக்குறள்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அதனுடைய பொருள்கள் என்றும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தது. அதாவது பெரிய கப்பல் தானே கடல் நாவாய் என்பது பெரிய கப்பல் தானே, கடல்ல பயணிக்கக்கூடியதான் நாவாய். அதுதான் பெரிய கப்பலுக்கு தான் நாவாய் என்று சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்ப பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு ஒரு சான்றுன்னு சொல்லிட்டு அந்த கப்பல் இருந்ததுக்கான சான்றாக திருக்குறளையும் நூலையும் முன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் பாருங்க, பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து, பூம்புகார் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு பாருங்கம்மா. அப்போ பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதற்கு பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய நூலா சோழர்களுடைய நூலா யாரை பற்றி கூறக்கூடிய ஒரு நூலுன்னு சொல்லிட்டு இதை வந்து எழுதி வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பூம்புகார் துறைமுகம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது பாருங்க. அப்போ பூம்புகார் துறைமுகத்துல கப்பல்கள் மூலம், அப்ப கப்பல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பொருள்கள் வந்து ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆனதை பத்தி இந்த பட்டினப்பாலை என்ற நூல்ல வந்து விளக்கப்பட்டிருக்குதான். அப்போ அந்த காலத்திலே பட்டினப்பாலை என்பது சங்ககால இலக்கியம் தானே, 8 தொகையும் 10 பாட்டும் 10 பாட்டு நூல்கள்ல தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு படித்தோம். இது எந்த மன்னர்களை பத்தி கூறக்கூடிய நூல் அப்படின்றத பாருங்க. எந்த காலத்தை சார்ந்ததுன்னு பாருங்க. சங்க காலத்தில் எந்த நூற்றாண்டுன்னு பாருங்க. அப்போ உலகு கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம் என்ற பெரிய கப்பலை வந்து அகநானூறு குறிப்பிட்டு நம்ம படிச்சு இல்லையா. அதாவது உலகமே பெயர்ந்து போனா எப்படி வந்து ஒரு கப்பலுடைய அழகு, பெரிய கப்பல் தான் நம்ம படிச்சோம் சென்ற வகுப்புல கப்பலை பத்தி படிக்கும் போது. அப்போ உலகு கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம்னா ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட கப்பல் பத்தின, வங்கம்னா கப்பல் தானே, எப்படி ஒரு உலகம் வந்து பெயர்ந்து போனால் மறுபடியும் இணைந்தால் எப்படி ஒரு அழகான தோற்றம் இருக்குமோ அப்படிப்பட்ட தோற்றம் உடையதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கப்பல் அப்படின்றது எந்த நூல் சொல்லுது பார்த்தீங்கன்னா அகநானூறான நூல். எந்த நூல் இது? 8 தொகையில வருதா 10 பாட்டுல வருதான்னு பாருங்க. அப்படின்ற நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ கப்பலை பத்தியும் கப்பல் பயணத்தை பத்தியும் நம்முடைய சங்க இலக்கியங்கள்லயும் சரி திருக்குறள்லயும் சரி இலக்கண நூலான தொல்காப்பியத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்றதுதான் இந்த பாடம் வந்து வலியுறுத்துது. அப்போ இதனையே பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து பார்த்தீங்கன்னா சேரர்கள் பற்றியதா இல்லாட்டி சோழர்கள் பற்றியதான் பாருங்க. எந்த மன்னர்களை பற்றிய நூலுன்னு பாருங்க. அப்ப பதிற்று பத்து என்ற நூல்ல பார்த்தீங்கன்னா அருங்கலம் தரி இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்றது பாடல் வந்துட்டு 52ல வந்துட்டு பதிற்று பத்து நூல்ல வந்து குறிப்பிடுது. அதுவும் வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா இந்த நீர், அதாவது பெரிய கப்பல் பெருங்கலி வங்கம் என்பது, வங்கம்னா பெரிய கப்பல் வந்து இருந்ததை வந்துட்டு பதிற்று பத்து நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்ட நூல். நிகண்ட நூல்னா டிக்ஷனரி. நம்ம எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி படிக்கிறோம், ஹிந்தி டு இங்கிலீஷ் படிக்கிறோம், ஹிந்தி டு தமிழ் டிக்ஷனரி படிக்கிறோம் இல்லையா. அதாவது பொருள் விளங்குறதுக்காகத்தான் மீனிங் பாக்குறதுக்காக பார்க்கறோம். இப்போ வந்து நம்ம பாக்குறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், செல்போன்லயே வந்து நம்ம எல்லாத்தையும் மொபைல்லயே நம்ம பார்த்து முடிச்சிடும். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து எப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி எந்த யூனிவர்சிட்டி வந்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து முதல்ல டிக்ஷனரி வெளியிட்டாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்ட நூல்னா டிக்ஷனரி நூல்ல பல வகையான கப்பல்களுடைய பெயர்கள் வந்து இருந்ததாம். அப்போ இந்த டிக்ஷனரியில வந்துட்டு கப்பலுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில்நுட்ப பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். அப்போ இப்போ நீ கார் பண்ற, இப்போ நிறைய கார்கள் பாக்குறோம், நிறைய இனோவா, அதுக்கப்புறம் இப்போ கேட்டாங்க இல்லையா இனோவா காரா கொடுக்குறீங்க, இனோவா கார் கொடுங்கன்னு சொல்லிட்டு நேனோ இருக்குது, நிறைய ஸ்விஃப்ட் இருக்குது, நிறைய நமக்கு பெயரியா கார்கள் எனக்கு தெரியாது. இப்போ பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கார் பெயர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எப்படி நாம வந்து மருத நிலத்துல வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா கார் ஃபேக்டரி வந்து இருக்குதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கப்பல்கள்ல வந்து பல வகையான நிறைய டைப்ஸ் ஆஃப் கப்பல் வந்துட்டு இருந்தது அப்படின்றது சொல்றது எந்த நூல் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி நூலான சேந்தன் திவாகரம் என்ற நூல்ல வந்துட்டு கப்பல்களுக்கு பல பெயர்கள் இருந்ததை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ நிறைய கப்பல்கள் பெயர் நிறைய டைப்ஸ் இருந்ததுன்னா அப்போ அவங்களுடைய அறிவு நிறைந்த பரந்தப்பட்ட அறிவு இருந்ததுனால பல வகையான கப்பல்களை உருவாக்க முடியும். அததான் சொல்றாங்க. அப்ப இதன் மூலம் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். நிறைய டைப்ஸ் தெரியுது. இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு சிம்பிளா ஒரு டிராயிங் வரைகிறோம். அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி
வரையாம நம்ம அறிவு சிந்தனைக்கு தோன்றதெல்லாம் வரையறனா அப்ப நமக்கு பரந்த அறிவு இருக்குது என்றதான் அர்த்தம். அதே மாதிரிதான் தமிழர்களுக்கு கப்பல் என்பது ஒரே மாதிரி இல்லாம பல வடிவமைப்புகள்ல கப்பலை வந்து பல மாடல்ல உருவாக்குனதுனால அப்ப பரந்தப்பட்ட அறிவு இருந்தனால தான் அவங்களால உருவாக்க முடிஞ்சது அப்படின்றது எந்தன் மூலம் நம்ம அறியலாம். நிறைய டைப்ஸ் இருந்து நிறைய பெயர்கள் இருந்து அப்ப நிறைய டைப்ஸ் இருந்தது. அதனாலதான் நமக்கு அவங்க நல்ல பரந்தப்பட்ட அறிவு இருந்தது இந்த கப்பல் கற்றும் திறன்ல அப்படின்றது சொல்றாங்க. இப்ப முதல்ல நீர் வழி பயணம் இருக்குதுல்ல, அது எப்படி வந்துட்டு இப்ப எப்படி நம்ம வந்து ரோடு வழி வந்துட்டு எப்படி வந்து ஆரம்பம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஆகாயத்தின் வழி பயணிக்கக்கூடியது எப்போ வந்து ஆரம்பிச்சது, யார் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, யார் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சது யாருன்ட்டு நீங்க தேடி பாருங்க. அதே மாதிரி நீர் வழியாக பயணம் சொல்லக்கூடிய அந்த பயணம் வந்துட்டு எப்படி வந்துட்டு தொடங்கப்பட்டது, எப்படி வந்துட்டு அது ஆரிஜின் ஆச்சு, நமக்கு எப்படி வந்து உருவாக்கம் பண்றதுக்கு எப்படி வந்து அறிவு வந்து தோன்றியது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள்மா. எப்படி நம்மளுக்கு முதல்ல பயணம் பண்ணணும் நீர்ல அப்படின்னு எப்படி வந்து தமிழர்களுக்கு ஒரு அறிவு வந்து தோன்றியது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். பாருங்க, நீர்களில் ஆறோ இல்லாட்டி ஓடைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆறு ஏரின்னு சொல்லுவாங்க, குளம் குட்டை இல்லாட்டி கப்பல் ஏதோ ஒன்று. அப்போ இந்த வகையான நீர்நிலைகள்ல மரக்கிளைகள் வந்துட்டு மரக்கிளைகள் இப்போ ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டது, ஏதோ ஒரு நீர், அதாவது என்ன சொல்றது, அதாவது சுனாமியோ ஏதோ ஒரு நீர் அதாவது அதிகமா மழை பொழிந்து என்ன சொல்லுவாங்க, பெருவெள்ளம் வந்துச்சுன்னு நம்ம மரை எல்லாமே அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அப்போ நீர்நிலைகள்ல மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதர்கள் வந்து கண்டான். அதாவது பறவையை கண்டான் விமானம் படைத்தான் ஒரு பாடல் இருக்கு இல்லையா, யாரோட பாடல்கள்னு பாருங்க. அதே மாதிரிதான் பாக்குறது சட்டசபையிலே அப்படித்தானே போடுது, பாட்டுக்கு பாட்டுன்ற மாதிரி போட்டிக்கு அதாவது எதுல சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அது எந்த டிவில, கலைஞர் டிவில இல்லாட்டி அதாவது மெகா டிவி சேனல்லையான்னு தெரியல, இந்த ஒரு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சட்டசபையில பாத்தீங்கன்னா சென்ற வாரங்கள் முழுவதும் எப்படி இருந்தது, நீ ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு ஸ்பீக்கர் ஒரு பாட்டு எல்லாரும் பாட்டுக்கு பாடு, அதாவது குறியில் முடிஞ்சா நீங்க நெடில பாடுங்க அப்படின்ற பாடல் மாதிரிதான் பாட்டு பாடப்பட்டது இல்லையா. பாக்குறதுக்கு எப்படி இருந்தது, சட்டமன்றமே அப்படியே களை கட்டி இருந்தது. அதே மாதிரிதான் பறவைகள் கண்டான் விமானம் படைத்தான், யார் பாடின பாடல் பாருங்க, யார் எழுதிய பாடல், யார் பாடியது, எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா. அதுக்கப்புறம் அப்ப அந்த பறவை பறக்கிறதுனால எப்படி பறக்கிறதுன்னு தெரிஞ்சுதான் அதன் அடிப்படையில தான் விமானத்தையே உருவாக்குனாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் நீர்நிலைகள்ல மரக்கிளைகள் மிதந்து செல்வதை அவற்றின் மீது வந்து பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து சென்றதுனால மனிதன் அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை பாக்குறாங்க, கண்டான்னா பாக்குறாங்க. இதை நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா. அப்படி பார்க்கும்போது எப்படி இது பறக்குது, நீர் போகுது, நீர்ல கட்டை இருக்குது, கட்டை வந்து மிதங்குது, இவ்வளவு பெரிய கட்டை நீர்ல மிதங்குது, அது ஏன் மிதங்குது, அப்போ உயிருள்ள ஒரு பொருள் வந்து அதன் மேல பயணிக்கும் போது அதுக்கு தண்ணீர்ல வந்து முழுகல, அப்ப ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் கேள்விகள் கேட்டு எழுப்பிக்கிட்டு அதுல இருந்து ஒரு சிந்தனையில இருந்து ஒரு உருவாகுது இல்லையா, அதுதான் அவனுடைய கண்டுபிடிப்பு. அதனாலதான் உங்களுக்கும் சொல்றேன், எதை பத்தியும் சிந்திக்கணும்னா நீங்க கண்டதையெல்லாம் பார்த்து பார்த்து அப்படிதான் நீங்க ஆயிட்டீங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கிட்டத்தட்ட இன்னொரு 10 ஆண்டுகளை நீங்க இப்படியே போனீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்கன்றது மட்டும் மிகப்பெரிய கேள்விக்குறியா அன்னைக்கு நிற்கும் போது அன்னைக்கு யாருமே உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யுங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, நல்லதை கேளுங்க, சுய சிந்தனையா அதாவது அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஏன் எதற்கு எப்படி என்று வந்ததுன்னு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேளுங்க. தப்போ சரியோ தவறா இருந்தா சரியா இருந்தா பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, தவறா இருந்தா தட்டி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையை வளர்த்துக்கோங்க. அதாவது இந்த ஜால்ரா போடுறது வேற, ஏற்கனவே நாம படிச்சிருப்போம் கப்பல் ஓட்டிய தமிழன்ல இந்த மாதிரிதான் அந்த காலத்திலேயே வள்ளையர் ஆட்சி காலத்திலேயே இந்த நிலைதான் இருக்குதுன்னா இப்பவும் இதே நிலைதான் இருக்குது. அதனால பிடிச்சவங்கன்றது வேற, அதாவது பிடிச்சவங்கன்றது வேற, பிடிச்சவங்க தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்காத இருக்கிறன்னா அதை நீ கற்ற அறிவால ஏதாவது பயன் இருக்கு. அதுக்கு நீ படிக்காம வெறும் மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே குருடாகவே இருந்திருக்கலாம். படிச்சிருந்தோம் கண் இருந்தோம் அதை தட்டி கேட்கலன்னா அதுக்கு மனிதனா இருக்கவே தேவையில்லைன்றதுதான் என்னோட பொருள். அதனால
பிடிச்சவங்க இருக்கிறது வேற. இப்ப வீட்டுல ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா தப்பு செய்யறாங்க, பிடிச்சிருக்கு, அப்பாவை பிடிக்கும். ஆனா அப்பா எக்கெடு கெட்டு போனாலும் அப்பா எது செஞ்சாலும் சரி சரின்னு போவீங்களா? இல்ல இல்ல, தப்பா இருந்தா தட்டி கேட்பீங்களா? அதே சூழ்நிலை தான். தப்பா இருந்தா தட்டி கேளுங்க, சரியா இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் சரி. அதுதான், உங்களையே நீங்களே செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு யாராலும் உங்களையே நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் கொடுக்குறது ஒரு புள்ள வந்து கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு கண்டென்ட்டா நீங்க சொல்றதெல்லாம் கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டேன். நான் கண்டென்ட்டுக்காக, நீங்க கண்டென்ட் போடுறதுக்காக நான் கொடுக்கல. உங்களை வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையுன்றதுக்காக என்னோட வீடியோ கொடுக்குறேனே ஒழிய உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக நான் கொடுக்கல. புரியுதுங்களா? நல்லா இது மனசுல வச்சுக்கோங்க. கண்டென்ட்டுக்காக இது கொடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இது வியூஸ் எல்லாம் பாருங்க, என்னோட வீடியோக்கெல்லாம் கம்மியா தான் போகும். யாருக்கு ஒரு சிலருக்கு தேவையோ அவங்க பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில அதை மாத்திக்கிட்டா நல்லது, மிகப்பெரிய சந்தோஷம். அதனால இது கண்டென்ட்டுக்காக எடுத்துக்காம அவங்க ஒரு சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, இதுக்கு முன்னாடி வழிநடத்தலைன்னா கூட யாரோ ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள்ல கூட உங்களுக்கு ஒரு ஒரு ஏனியா இருக்கும்னு சொல்லித்தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் சொல்றேன். அதனால இது கண்டென்ட்டா பார்க்காம வாழ்க்கையா பாருங்க. இது கண்டென்ட்டுக்காக போடப்பட்ட வீடியோ கிடையாது. உங்களுடைய கண்டென்ட்டுக்காக இது இல்லை. சுய சிந்தனையில உருவாக்கி அதை கண்டென்ட்டா கொடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்ப பாருங்க, நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என்று அவன் உணர்ந்தான். அப்போ நீர்ல எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா தவளைகள் பறவைகள் எல்லாம் ஒரு கட்டையின் மீது உயிரோட பயணம் போதும். அப்போ நாமளும், மனிதனாகிய நாமளும் அதன் மீது பயணம் செய்ய முடியும் என்று அவன் உணர்ந்தான். அப்போ அந்த ஒரு அதுதான் ரியலைஸ் பண்றது. நம்ம அதை பண்ணாதான் நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு எதுவுமே சிந்திக்காம பார்க்காமயே ஒரு ஒரு உணர்வோ இல்லாட்டி ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா அது கிடைக்கவே, அது காப்பி. அதுதான் இப்ப சொன்னேன். ஒருத்தர் பார்த்து காப்பி அடிக்கிறது வேற, ஒருத்தர் சொன்ன கருத்தை வந்து நம்ம சொல்றது வேற. ஆனா அது சுய சிந்தனையிலிருந்து தன்னுடைய அனுபவத்திலையும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய சுய சிந்தனையாலையும் உருவாக்கப்படுறதுதான் அறிவே ஒழிய அதுதான் வந்து ஐடியாலஜி, அதுதான் ஐடியா. ஆனா ஒருத்தனுடைய பார்த்து அது எடுக்கிறது செகண்டா. அதாவது சொல்லிருப்பாரு, யாரு பாருங்க, சாக்ரட்டிஸ் இல்லாட்டி அரிஸ்டாட்டிலா, பிளாட்டோவா, இந்த 3 பேர்ல யார் சொன்னாங்கன்னு பாருங்க. அதாவது தன்னுடைய சுய சிந்தனையில ஒரு கோடு போட்டுனா இது கோடு வந்துட்டு உன்னுடைய சுய சிந்தனையால போடப்பட்ட, உன்னோட அறிவால போடப்பட்ட ஐடியா. ஆனா இதுவே நீ கரெக்ட் பண்ணேன்னா அது வந்துட்டு அது காப்பி தான். காப்பி தான் அது. அந்த காப்பி ரைட்டை ஒருத்தர் திருடுனா அது காப்பி ரைட் ஆகுது இல்லையா? இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, காப்பி ரைட்டுக்காக என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து அதை பத்தி கேட்பாங்க. அதுக்காக அதை பாருங்க, அதெல்லாம் காப்பிரைட் பண்ணா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி அது வந்துட்டு நம்ம ஒரே ஒரு சிந்தனையில உருவாச்சுன்னா அது ஐடியா. அதுல இருந்து சும்மா நாமளே அது பண்ணதாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணாவே என்ன அது காப்பி. அது மாதிரிதான் ஒருத்தருடைய ஐடியாவை திருடுறது, அதுவும் ஒரு ஒரு வகையில ஒரு திருட்டு தான். அப்ப பாருங்க, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில சிந்தனையில உணர்ந்தானவன். அப்போ மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கி. அப்போ முதல்ல என்ன செய்யறன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டை ஒண்ணு, அப்போ அவனை தாங்கக்கூடிய கட்டை, ஒரு மிகப்பெரிய கட்டை இந்த நீர் நிலையில வந்துட்டு மிதங்கிட்டு இருக்கு. அப்போ மிகப்பெரிய கட்டை பாத்தீங்கன்னா இதுல இருந்து அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா ஏறி அமர்ந்து, அப்போ இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர்ல இருந்து இன்னொரு நீர் நதியை வந்துட்டு அவன் கடக்க பாக்குறான். அப்போ இப்படிதான் அவனுடைய கடல் பயணம், நீர்வழி பயணம் முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. எதனை கண்டதுனால? பறவையும் தவளையும் கட்டையில மிதங்கிட்டு போயிட்டு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள தன்னாலேயும் போக முடியும் என்று ஒரு ஐடியாலஜி அவனுக்கு உருவாகுது. அப்போ நீர்நிலைகளை, சின்ன சின்ன நீர்நிலை, அது குளம், குட்டை, ஏரி, ஏதோ ஒன்றுல நீர்நிலைகள்னா இதெல்லாம் அடங்குறது. கப்பலோ கடலோ ஏதோ ஒன்றுல பயணிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த முதல் பயணம். அப்போ மீன்கள் பார்த்தீங்கன்னா தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். அப்போ நீர்கள் பாருங்க, அதாவது இப்படிதான் ஒரு மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. எனக்கு இருங்க, இப்ப இது மீன். அப்போ இருங்கம்மா, இப்போ இந்த இறக்கை இருக்குது இல்லையா, மீனோட இறக்கை. அப்போ இது இது இதை இப்படி இப்படி அடிக்கும் போது, அதே மாதிரி இந்த இறக்கையை அடிக்கும் போது அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து பின்னுக்கு தள்ளுதான். அப்போ பாருங்க, அதாவது பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டன். அப்போ அதனால என்னதுன்னா மீன் வந்துட்டு மிதங்குது இல்லையா? அப்போ அதே மாதிரி நாமளும் தானும் துடுப்புகளாக பயன்படுத்தி தொடங்கினோம். அப்போ சின்ன மரத்துண்டுகளை ஒரு கட்டை மேல ஏறி உட்கார்றான். ஒரு மரத்துண்டுகளை எடுத்துக்கிறான்.
மரத்துண்டுகளை எடுத்து துடுப்பா எடுத்து என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த மீன் வந்து தன்னுடைய இறக்கையால வந்து நீரை வந்து பின்னுக்கு தள்ளுதோ, அப்ப அந்த மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்றான். அப்ப மர துண்டுகள் இருக்குது. இது ஒரு துண்டு மரம், இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இப்படி துண்டு துண்டா இருக்கும்போது கொஞ்சம் அகலமாகுது இல்லையா? அப்ப இதை இணைச்சு கட்டுறான், இதை இணைச்சு கட்டுறான், இது மொத்தமா இணைச்சு கட்டும் போது அதன் மீறி ஏறி பயணம் செய்யும்போது கொஞ்சம் அகலமா இருக்குது இல்லையா? இப்படி வந்துட்டு ஏறி கட்டி அதன் மீது பயணம் செய்து அவர் அந்த துடுப்புகளால நீரை தள்ளி இப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய அறிவால் அவன் என்ன செய்யறான், பார்த்து பார்த்து இயற்கை அதாவது விசுவலைஸ் பண்ணி பார்த்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கலையா? அப்போ தன்னுடைய கண்ணுக்கு எட்டின அளவுக்கு அவங்க ஐடியா என்னெல்லாம் தோணுதோ அதை வச்சு உருவாக்குறான். அப்போ இன்று வரை பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் அது கட்டுமரங்கள் அப்படி மரங்களை ஒன்றாக இணைத்து கட்டி அதன் மீது பயணம் செய்யறான். அதற்கு தான் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கட்டு மரங்கள். நீங்க இப்ப மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு மரங்கத்தின் தான் அவங்க வந்து மீன் பிடிக்கலாம் போவாங்க. கப்பல்லையும் போவாங்க. ஆனா சின்ன சின்ன கட்டு மரங்கள் மூலமாகவும் மீன் பிடிக்க போறதை நீங்க பாப்பீங்க. அதுதான் என்ன பயன்படுத்தினா பட்டினம், பாக்கம் இதெல்லாம் நீர்நிலைகள். அந்த கப்பல் அதாவது நெய்தல் நில மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் தான் அது என்ன சொல்லுவாங்க, பட்டினம், பாக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் பயணம் பயணக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டுமரங்கள் வாயிலாக பயணிச்சு மீன்கள்லாம் பிடிப்பாங்க. அப்போ தோணியாகவும் பயன்படுத்தினான். அப்போ அது என்ன சொன்னா, அப்போ எப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க. அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதி, அதாவது வெயிட் குறைவா இருக்கிற மரங்களை சூஸ் பண்றான், செலக்ட் பண்றான். அப்படிப்பட்ட மரங்களை எடுத்து அந்த மரங்களை பெரிய மரமாக வெயிட்டும் குறைவா இருக்கணும், ஆனா பெரிய மரங்களாவும் இருக்கணும். அதனுடைய உட்பகுதி இப்ப பெரிய மரமா, இதுதான் பெரிய மரம். அப்போ இது கட்டையா இருக்குதுன்னா இதன் உள்ள இருக்கிற பகுதி எல்லாம் நல்லா ஆழமா குடைந்து அந்த கீழ்ப்பகுதி மட்டும் இருக்கும். ஆனா இந்த மேல் பகுதி முழுவதும் குடைந்துட்டு அதை பள்ளமா உருவாக்குறான். அததான் அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எடுத்து விட்டு அதை என்னவா பயன்படுத்துறான், தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டது. ஏன் வந்து அது தோணின்னு சொன்னா, அந்த உள்ள இருக்கிற பகுதி வந்து தோண்டப்பட்டதுனால அது தோணிகள் என அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இவற்றை தமிழர்கள் அப்ப பல பெயர்கள் இருக்குது நம்ம படிச்சோம் இல்லையா அந்த டிக்ஷனரில. அப்ப என்னெல்லாம் பெயர்கள் பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து தோணி, ஓடம், படகு, பூனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும். அப்ப சின்ன சின்ன நீர்நிலைகள் எல்லாம் கடக்கணும்னா இந்த மாதிரி தோணி, ஓடம் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட கப்பல்களை சின்ன சின்ன குட்டி குட்டி கப்பல்கள் தான் சின்ன சின்ன நீர்நிலைகள். அது ஏரியா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து கடக்க பயன்படும். களம், வங்கம், நாவா இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு கப்பல்லாம். அப்ப இந்த மாதிரி பெரிய எதெல்லாம் கண்டு கடல் பயணம் மேற்கொள்ளப்பட்டதுக்காக தமிழ் வந்து இப்படி வகைப்படுத்திக்கிட்டாங்க. அப்போ சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட படகுகளையும், பெரிய நீர்நிலைகளை வந்துட்டு களம், வங்கம், நாவாய் போன்ற கப்பல்களையும் பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பட்டறிவு வந்து பறந்து விரிந்திருந்ததுனால அவங்களுடைய அறிவால இப்படி வந்து கப்பல்களை வந்து உருவாக்குறாங்க. எப்படி வந்து நம்ம ஸ்கூட்டின்றோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ன்றோம், அதுக்கப்புறம் நிறைய இருசக்கர வாகனங்களே பல பெயர்கள் இருக்குது, பல வகை இருக்குது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அப்போ அது ஸ்கூட்டிலே பாத்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்குது இல்லையா? அதாவது நிறைய அப்போ அது அட்வான்ஸா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா எவ்வளவுலாம் நம்மளால உருவாக்க முடியுமோ அப்போ பல வகை இருக்குது. அதே மாதிரிதான் கப்பல்களை உருவாக்கினாங்கிறாங்க. அப்போ தெரிந்து தெளிவும் பாருங்க. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம். அப்ப நியூசிலாந்து நாட்டுல இருக்கிற வெலிங்டன் அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெறும். அதாவது இந்த மணி இருக்குது இல்லையா, இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது பழங்காலத்துல தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட மணிதான் இந்த மணியா. ஆனா இப்பொழுது எங்க இருக்குதுன்னா நியூசிலாந்து நாட்டுல வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வந்து அந்த மியூசியத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குதான். ஏன் அங்க போச்சுன்னா, அப்போ தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றன என்பதற்கு இதுவும் ஒரு எவிடன்ஸா இருக்கு, இதுவும் ஒரு சான்றுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கு. அப்ப இங்க இருந்தது அங்க இருக்குதுன்னா அப்ப தமிழர்கள் அங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க. அப்போ பரந்துபட்ட கடல் பயணம் மேற்கொண்டிருக்காங்க, இதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிற்கால நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சங்க காலத்துல வந்து சேர, சோழ, பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால பல்லவர்கள் படிக்கிறோம் இல்லையா? அப்போ பிற்கால சோழர்கள் பாத்தீங்கன்னா ராசராச சோழனும் ராஜேந்திர சோழன், இவங்க ரெண்டு பேரும்
யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா மகனா இல்லாட்டி அடுத்த சன்னதியினரான பாருங்க. பெரிய கப்பற்படையை வந்து ஒரு பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றாங்களாம். அப்போ எந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் படையை வச்சு வலிமையான கப்பற்படையை கொண்டதுனால பல நாடுகளை வந்து வெற்றி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு யார சொன்னாங்கன்னா பிற்காலத்தில் வந்த சோழர்கள் அரசர்களான ராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் வந்துட்டு சொல்றாங்க. அது மிகப்பெரிய கப்பல் பயணம் படை கொண்டதுனாலன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வலிமையான கப்பல் படையை வந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் கலை இப்பதான் வந்து எப்படி வந்து உருவாச்சு, ஏன் வந்து அவங்க வந்து ஐடியாலஜி தான் படிச்சோம், எப்படி வந்து கப்பல் கட்டுறாங்க, அந்த கலை எப்படி வந்தது அப்படின்றது இதை வந்து சொல்லுது. தமிழர்கள் முற்காலத்தில் முன்னாடியே பழங்காலத்திலேயே பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்த அதை பத்தி கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு தெரியும், நாலேஜ் இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ கப்பல் கட்டும் கலைஞர்கள் அந்த கப்பல் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வந்து என்ன பெயரு அப்படின்னா கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். அதாவது கப்பல் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு தெரியும், அதை செய்யக்கூடியவங்களை வந்து இப்ப எப்படி வந்து ஓவியர்னு சொல்றோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற என்ன இப்போ பல தொழில்கள் அடிப்படையில் தான் அவங்கள பெயர் வகைப்படுத்துறாங்க. அப்போ ஓவியம் தீட்டினா ஓவியர், அதுக்கப்புறம் டிரைவ் பண்ண டிரைவர், இப்படி சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு கம்மியர்னு சொன்னோம். அப்போ கம்மியர் என்ற வார்த்தை வந்து எதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா களஞ்சை கம்மியர் வருகென்ன கூழ் அப்படின்ற காதை 25 அடி பார்த்தீங்கன்னா 124வது அடியான எந்த நூல்ல பார்த்தீங்கன்னா மணிமேகலை அடியால் அறியலாம். அப்போ இந்த கம்மியர் என்பது யாரை சொல்லுதுன்னா களஞ்சை, களத்தை அந்த கப்பலை செய்யக்கூடிய அந்த கலைஞருக்கு தான் வருகென கூழ் அப்படின்ற பாடல் அடி மூலம் மணிமேகலை நூல்ல இடம் பெற்றிருக்குது. எந்த காதைன்னு 25வது காதை. மொத்தம் எத்தனை காதை, எத்தனை பாடல் அடிகள்னு பாருங்கம்மா. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில. அதுக்கப்புறம் பெரும் திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினாங்க. அப்போ பெரும் திரள்னா நிறைய மக்களை, பெரும் திரள்னா ஒரு 1000 2000 பேரை ஏற்றி செல்லக்கூடிய கப்பலை பத்தின பொருள்களையும் அதுக்கப்புறம் மக்களையும் சரி பொருள்களையும் ஏற்றி செல்லக்கூடிய வகையில பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் தமிழ் வந்து உருவாக்கினாங்க. அப்ப நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானதாகவும் வலிமை மிக்கதாகவும் உருவாக்கினாங்க. அப்போ கப்பல்ல பயணிக்கணும், நீண்ட தூரம் போனோம் இல்லையா, நீண்ட தூரம் போனோம்னா கப்பல் வந்து கடல் வந்துட்டு மிக ஆபத்தான தானே ஆயம் இருக்கும். எங்க வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, அந்த நீர் சுழற்சி எங்க அதிகமா இருக்கும், எங்க ஆபத்து இருக்குது, இதெல்லாம் நமக்கு இருக்குது இல்லையா கப்பல்ல கடல்ல. அப்படி இருக்குதுன்னா நம்ம பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, பாதுகாப்பு இருக்குன்னா அப்போ வலிமையான கப்பலை உருவாக்கணும் இல்லையா. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது கப்பலை வந்து உருவாக்குனாங்க நம்முடைய முன்னோர்கள். ஏன்னா நீண்ட தூரம் இப்போ இங்கிருந்து இந்தோனேஷியாவுக்கோ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ இல்லாட்டி அமெரிக்காவுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம்னா நீண்ட தூர பயணம் பல மாதங்கள் ஆகணும். அதுல என்னெல்லாம் புயல் வரலாம், ஏதோ ஒன்று பெரும் காற்று சூறாவளி இதெல்லாம் வீசலாம். அப்போ நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கணும். அந்த வலிமையை வந்து அதாவது பெரும் காற்றுகளை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கப்பல் எப்படி இருக்கணும், வலிமையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா. ஏன்னா நீண்ட தூரம் பயணம் நீண்ட காலமாக இல்லையா. அதன் அடிப்படையில இவங்க கப்பலை வந்துட்டு வலிமையாக உருவாக்கணும், இதெல்லாம் கருத்தில் கொண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தணும். அப்போ மிக பாதுகாப்பாக இருக்கணும், வலிமையான மரங்கள் இருக்கணும்னா அப்போ பாதுகாப்பான பயணம் அமையணும்னா அப்போ அதற்கு செலக்டிவா மரத்தை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்றாங்க. அப்போ செலக்டிவான மரங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரிதான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஆபத்து இல்லாம பயணிக்கணும்னா அதற்கு உரிய மரங்களை வந்து செலக்ட் பண்றதுல அவங்க மிகுந்த கவனம் வந்து செலுத்துறாங்க. அப்ப கப்பல்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரிலேயே இருக்கும். கப்பல் எங்க இருக்கும், தண்ணீர்ல தான். எப்படி வந்துட்டு கார் வந்துட்டு அதனுடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குதோ, காருன்றது அதுக்கு ஒரு பார்க்கிங் இருக்குதோ, டூ வீலருக்கு ஒரு பார்க்கிங் ஒரு பிளேசஸ் இருக்குதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கப்பல்ல அது நிறுத்தினாலும் சரி அது ஓடினாலும் நீர்ல தான் இருக்கும். அது துறைமுகத்துல இருந்தாலும் நீர்ல தான் இருக்கும், பயணிச்சாலும் அது நீர்ல தான். அப்போ நீர்லயே இருக்கிறதுனால அது என்ன செய்யணும், பாதிப்பு இல்லாத வகையில் அதை கப்பலை உருவாக்கணுன்றது ஒரு எண்ணம் வந்து உருவாகுது. அப்போ மிகுந்த கவனம் செலுத்த கப்பல்கள் தண்ணீரில் இருக்குதா என்பதால் தண்ணீரில் பாதிப்பு அடையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க. அப்போ அதனால வந்து தண்ணீர்ல இருந்தாலும் பாதிப்பு அடையாத எந்த மரங்கள் இருக்குதோ அந்த மாதிரி மரங்களை வந்துட்டு கப்பல் செய்யறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி மரங்கள்லாம் அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நீர்மட்ட வைப்பிற்கு, அதாவது நீர்மட்ட வைப்பிற்கு பார்த்தீங்கன்னா வேம்பு,
இலுப்பை மரம்லாம் பார்த்துருப்பீங்க. ஊர்ல எல்லாம் கிராமப்புறங்கள்லாம் அந்த வரப்புகள்லாம் இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வேம்புனா வேப்ப மரமா, இலுப்பை, புன்னை மரம்னு அந்த புங்க மரம்னு சொல்லுவாங்க எங்க ஊர் வழக்கப்படி. அதாவது ரீஜனல் மொழிக்கு ஏற்றவாறு தான் சில சொற்கள் வந்து வேறுபடும். அந்த மாதிரி தான் ரீஜனல் லாங்குவேஜுக்கு அப்புறம் மாத்தி மாத்தி வந்து புன்னைனா புங்க மரம்னு சொல்லுவாங்க எங்க ஊர் எங்க ஊர்ல எல்லாம். நாவல் மரம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்லுவாங்க. அந்த நாவல் மரம் நம்ம படிச்சு இல்லையா சென்ற வகுப்புல. போன்ற மரங்களை வந்து எதுக்குன்னா நீர்மட்ட வைப்புனா இப்ப நீர் இருக்குது. இந்த நீர் இப்ப கப்பல், இதுதான் வந்து கப்பல்னா அப்போ இந்த கப்பல் இந்த பேஸ் இருக்குது பாருங்க, இதுதான் வந்து நீர் மட்டம். இதுதான் வந்து நீர்ல இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த நீர் பகுதியை வந்து எப்படின்னா தேர்ந்தெடுப்பது. ஏன்னா இதுதானே தண்ணியிலே இருக்குது. இதெல்லாம் மேல இருக்கிற பகுதி, இதெல்லாம் சேஃபா இருக்கு, தண்ணியில கிடையாது. ஆனா இதை வந்து செலக்ட் பண்றதுல, ஏன்னா நீர்ல பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருந்தாதான் மேல இருக்கிற மத்த பகுதியோ இல்லது மக்களோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்றதுல மிகவும் கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்போ எந்த மாதிரி மரம்? வேப்ப மரம், இலுப்பை மரம், புன்னை மரம், நாவல் மரம் போன்ற மரங்களை வந்து பயன்படுத்த. பக்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்துறாங்க. இது நீர்ல இருக்கிறது. இது வந்து நீர்ல இருக்கிறது. பக்கம்னா சைடு, இந்த மாதிரி மேல இருக்கிறது. இந்த மாதிரி சைடுல இருக்கிற சைடுனா இந்த ரெண்டு பக்கமும், இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து எந்த மாதிரினா தேக்கு, வெண்தேக்கு, ரெண்டு வகையான தேக்கு இருக்கு. அந்த மரங்களை பயன்படுத்துறாங்க. அப்ப மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய். அப்ப அந்த இப்ப இந்த மரம் இருக்குது இல்லையா, இந்த வெட்டப்பட்ட பகுதியை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெட்டுவாய்ன்னு சொல்றாங்கன்றாங்க. வெட்டுவாய்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவாங்க. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பழைய மரம், இப்ப தேக்கு நம்ம எடுத்துக்கோங்க, எந்த மரமும் வேணாம். இப்ப நம்ம வீடு கட்டுறதுன்னா நல்ல தேக்கு மரம், இல்லாட்டி நம்ம பர்னிச்சர் செய்யறதுக்குன்னா நல்ல தேக்கு மரங்களை நல்ல உட்டை வந்து செலக்ட் பண்ணும். ஏன்னா நிறைய வகையான தேக்கு இருக்குது. அதாவது நல்ல ரொம்ப கொஞ்சம் நல்ல முதிர்ச்சி அடைந்த எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டு 20 ஆண்டு அந்த மாதிரி முதிர்ச்சி நடைமுறையில பாத்தீங்கன்னா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷா இருக்கும், நல்ல ப்ரௌனா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வயது கம்மியா இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அந்த கலரினுடைய தன்மையின் அடிப்படையில அது எந்த ஆண்டுகள், அதை எத்தனை வருடங்கள் பழமையானதுன்றது மரத்தினுடைய தன்மையில நம்ம வகைப்படுத்துறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு பர்னிச்சர் செய்யறதுக்கோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த நிறத்தின்மையை கொண்டு மரத்தின் தன்மையை வந்து இப்போ நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் நம்முடைய முன்னோர்களும் அதன் அடிப்படையில பார்த்துதான் என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா கப்பலை வந்து உருவாக்கணும். அந்த மாதிரி பார்த்ததை அறிவா தெரிஞ்சுப்பாங்க. அப்ப கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். அப்போ ஒரு மரம் இருக்குதுன்னா மரங்கள்ல வந்து நிறைய, அதாவது இதுதான் மரம் இருக்குதா, இதுல நிறைய உருவங்கள் வந்து செய்யறாங்க, இழைக்கிறாங்கன்னா. நீங்க இப்ப நம்ம கதவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கதவுல பாத்தீங்கன்னா நல்லா லக்ஷ்மி போட்டோ வரைவாங்க, தாமரை பூ போடுவாங்க, மயில் போடுவாங்க, அன்னம் போடுவாங்க, முருகர் போடுவாங்க, விநாயகர் போடுவாங்க. ஏதோ ஒரு உருவங்கள் எல்லாம் பொதிக்கிறாங்க இல்லையா, அதை அந்த மரத்துல வந்து இழைச்சு அந்த உருவங்கள் பொதிக்கிறதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா கண்ணடைன்னு சொல்றாங்க. நீங்க உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மெயின் கேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து டிசைன்ஸ் எல்லாம் செய்வாங்க, அதுதான் கண்ணடை. அப்போ அந்த உருவங்களுக்கு தான். மேலும் சுழியுள்ள மரங்களை பயன்படாமல் தவிர்த்தனர். இப்போ நீங்க ஒரு மரம் இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது, அது ஓல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே சுழியா இருக்கு. அப்படி இந்த மாதிரி சுழி இருந்தா அந்த மரத்தை வந்து பயன்படுத்தும். சுழி இருந்தா ஓல்ஸ் இருக்குது இல்லையா, அப்ப அந்த ஓல்ஸ் வழியா பாத்தீங்கன்னா நீர் புகும் இல்லையா. அப்ப நீர் போச்சுன்னா என்ன, கப்பல் மூழ்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ண தவிர்த்தாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து சுழின்னு சொல்லுவாங்க. நிறைய இப்ப கூட பெரிய நிறைய பழைய மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சுழி எல்லாம் இருக்கும். அது வந்து தெரிஞ்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் பிராக்டிக்கலா போயிட்டு பாருங்க. அதுதான் கலை சொல்றது, அது கள ஆய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பார்த்தாதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் வகுப்புகள்ல அந்த அப்பெல்லாம் இருந்தது, இப்பெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, பாருங்க. அப்ப சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தன. அதுக்கப்புறம் நீளம்னா எப்படி, நீளமா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகலம்னா கொஞ்சம், இதுதான் அகலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
உயரம். இந்த மாதிரி வந்து அளவுகளை வந்துட்டு கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்கினார். அப்ப எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்குறாங்க. அதாவது இஷ்டத்துக்கும் உருவாக்கல. நீளம் எவ்வளவு இருக்கணும், அளவு வச்சு சரியான அளவின் நரம்புதான் கப்பலை வந்து உருவாக்கணும். அப்போ அப்படி உருவாக்குற அந்த அளவுக்கு இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டாங்க. ஒரு நீட்டல் அளவு, ஒரு நீளா ஒரு குச்சி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோமா. இந்த குச்சியை கொண்டுதான் நீளத்தை அளக்குறாங்க. இந்த குச்சியை கொண்டுதான் இதனுடைய உயரம், இந்த கப்பலுடைய உயரத்தை அளக்குறாங்க. அப்போ இந்த உயரத்தின் அடிப்படையில தான் இந்த நீளத்தை அளக்குறாங்க. அப்ப அகலத்தையும் அளக்குறாங்க, உயரத்தையும் அளக்குறாங்க. எதனுடைய தச்சு முழம் என்று நம்ம முழம் சொல்றிய பூக்களை வந்து முழம் போட்டு அளக்குறதுலே 1 முழம் 2 முழம். அந்த மாதிரி இந்த கப்பலுடைய அளவுகளை அளக்கிறதுக்கு தச்சு முழம் என்ற அக்காலத்தில் ஒரு நீட்டல் அளவை வந்து பயன்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கப்பலை வந்து கணக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. எதை? நீளம், அகலம், உயரத்தை. அப்ப பெரிய படகுகளில் முன்பக்கத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படகு இருக்குது இல்லையா, கப்பல் கிடையாது, படகுகளை பார்த்தீங்கன்னா அந்த முன்னுடைய பக்கத்தை, இப்போ முன் பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றை தலையை போன்று வடிவமைப்பது ஒன்று. அதுக்கு அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கப்பல் இருக்குதுன்னா இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி யானை முகமும் இப்படி இருந்ததான். இப்ப முகம் இருந்ததுதான் இதுதான் ஃப்ரண்ட்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப முகம் இல்லை, எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு தெரியாது. இந்த பக்கம் நிக்குதா இந்த பக்கம் தெரியாது. நீங்க ஏறுறதுக்கோ ஏதாவது அது கலங்கரை நோக்கி வருதா, கலங்கரை விளக்கத்தை நோக்கி வருதா, எதுவும் தெரியாது இல்லையா. அப்போ அந்த முகம் இருந்தா எப்படி வந்து பஸ்ஸுக்கு வந்து டிரைவர் இருந்தது அது முன்பகுதின்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப கூட இப்போ சென்ற ஆட்சியில் கூட நிறைய கேலிங் கிண்டலும் பண்ணாங்க இல்லையா. அந்த என்னது பிங்க் கலர் அடிச்சு வச்சதுக்கு அதே மாதிரிதான். அப்ப முன் பக்கம் எது பின் பக்கம் எது தெரியுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் எந்த பஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அதாவது விடியல் பயணத்திற்கான பஸ்ன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறதுக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து எல்லா பஸ்ஸுக்கும் போலாமா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த மாதிரி இந்த ஆட்சியில வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு யானைக்கு என்னன்னு சொல்லுவாங்க, கரின்னு சொல்லுவாங்க. கரிமுக. அம்பின்னா என்னதுன்னா கப்பல். அப்போ அதாவது முன்பக்கத்தை அந்த கப்பலுக்கு யானை முகம், கரிமுக அம்பி. அம்பினா என்னது? கப்பல். அதே மாதிரி பரினா என்னது? குதிரை. அப்போ குதிரை முகம் அம்பி, குதிரை முகம் கொண்ட கப்பல் என்றெல்லாம் பலவாறு பெயர்கள் வைத்து அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த 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 முன்னாடிக்கு இருக்கிற அந்த உருவங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி பெயர் கொண்டு அழைத்தனர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் மரம் இருக்குது. இதுதான் மரம். அப்போ பெருசா இருந்தா பலகை, பெரிய மரமா இருந்தா அது பலகையா இருக்கா. இந்த மரத்தையும் பலகையும் ஒன்றோடு இப்போ பலகை இருந்தாதான் நம்ம உட்கார முடியும். இப்ப இந்த பலகையும் இந்த மரத்தையும் இது ரெண்டத்தையும் கட்டணும்னா அது கூட என்ன கலக்குறான்னு பாத்தீங்கன்னா இடையே இது ரெண்டத்தையும் இணைக்கணும்னா தேங்காய் இருக்குது இல்லையா, அந்த நார் உரிப்பாங்க. அந்த நாறு, பஞ்சு ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி. ஏன்னா இப்ப கூட நீங்க பாருங்க, சுவத்துல ஆணி அடிக்கிறாங்கன்னா நீங்க எலக்ட்ரிஷியன் கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடுவாங்க. அது பெருசா துளை ஆயிடுச்சுன்னா ஆணி வந்து சிறுசா இருக்க இறங்காது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சுவத்துல ஒரு கட்டை மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. இருங்கம்மா, ஏன்னா ட்ரில்லிங் மிஷின்ல வந்துட்டு பெருசா ஹோல்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இப்படி மாதிரி ஒரு கட்டையை வச்சு என்ன செய்வாங்க, முதல்ல அடிச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல ஆணி அடிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த அத ஒன்றோடு ஒன்று அடிக்கும் போது அது டைட் ஆகணும் இல்லையா, அதாவது ஆணி அடிக்க முடியும் இல்லையா. அப்படி இறுக்கி அப்போ இதை வச்சு இந்த நாரையும் இந்த பஞ்சையும் ஒன்றோடு ஒன்று வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இப்ப இருக்கு நம்ம சுவத்துல எப்படி ஆணி அடிக்கிறோம், எலக்ட்ரிஷியன் அதாவது அவங்க வந்து எப்படி வந்துட்டு அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு அடிக்கும் போது அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் புரியும். அந்த காலத்தோடு இப்ப பொறுத்தீங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினாங்க. சுண்ணாம்புனா என்னது, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சிமெண்ட்னு வச்சுக்கோங்க. சணல் பயிர் இருக்குது இல்லையா, இந்த சணலையும் சரி இந்த சுண்ணாம்பையும் சரி ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து அரைச்சிட்டு அது கூட என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னா எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கப்பலுடைய அடிப்பகுதியில பூசுறாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும், நீர்ல வந்துட்டு நீங்க இப்போ கப்பல்கள்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆயில்லாம் வந்து ஏத்திட்டு வருது, அதாவது பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏத்திட்டு வருது, கச்சா எண்ணெய் பொருட்கள்லாம் ஏத்திட்டு வந்தா கப்பல் வந்து கவருதுன்னா அந்த நீர் பகுதிகள்லாம் அந்த பக்கம் வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சு, நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்பட்டது
கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த நீர்ல வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து மிதங்கன்றது படிச்சிருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நீரோட டென்சிட்டி வந்து அதிகம், அதனால வந்துட்டு கீழவும், அப்போ அந்த ஆயிலுடைய டென்சிட்டி வந்து குறைவு, அதனால இது மிதங்குதுன்னு நமக்கு தெரியும் சயின்ஸ் படி. அப்போ இது மிதங்குதுன்னா இது கப்பலுடைய அடிப்பகுதியில பூசுனா, இந்த எண்ணெயை பூசுனா, அப்போ அந்த கப்பல் வந்துட்டு நீர்ல வந்துட்டு பாதிக்காத வரணும் மிதங்க இல்லையா? அதுதான் அவங்க எவ்வளவு ஒரு நுணுக்கமான அறிவு, பட்டறிவு பாருங்க, எப்படி ஒரு அறிவு பூர்வமா சிந்திச்சு அதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒண்ணு கூட என்ன செய்ய முடியல, ஒரே ஒரு சிந்தனை கூட நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ரியல் எது ரீல் எதுன்னு தெரியாம கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். இது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது. அப்போ இதனால் கப்பல்கள், அதனால பாத்தீங்கல்ல இப்பயோ சென்ற வாரம் நினைக்கிறேன், மகாராஷ்டிராவுல ஒரு பையன் வந்துட்டு செல்போன் வேண்டி வந்துட்டு ஒரு மலையில வந்து நின்னுக்கிட்டு ஒரு குடும்பமே வந்துட்டு இறந்துடுச்சு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய மனநிலைமை இருக்குது. ஏன் சொல்றேன்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதாவது அதாவது பிள்ளைங்களுக்கு நோ சொல்லி பழக வைங்க, கத்துக் கொடுங்க. அப்ப சொன்னாதான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி பிள்ளைங்களுக்கு வளரும். எல்லாத்தையும் நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நோ சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி பிள்ளைங்களுக்கு இருக்காது. அப்ப அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் பிள்ளைங்களுக்கு வராது. அதனால பசங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய நீங்க பணத்திலேயே அதாவது பணத்திலேயே புயன்று உழந்து இருந்தீங்கன்னா கூட எப்பவுமே கேட்ட உடனே வாங்கி கொடுத்து அந்த பழக்கத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க சக்சஸ் மட்டும் பார்த்துட்டு தோல்வி என்பதை வந்துட்டு ஃபெயிலியர் என்பதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வரும்போது அவங்க அந்த தாங்கிக்கூடிய தன்மை இல்லாத போது தன்னையும் அவங்க அந்த உயிர் மாத்திக்குள்ள அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய மனசு எப்படின்னா வீக் ஆயிடுது. அதனால பிள்ளைங்களை வந்துட்டு அவங்கள நீங்க வளர்க்குறீங்க, கல்வி என்பதை கொடுக்கறத தாண்டி மன வலிமை அவங்கள ஸ்ட்ராங் பர்சனா உருவாக்குறதுதான் ஒரு பெற்றோருடைய ஆசிரியருடைய கடமை. பெற்றோர் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல இருக்கிறது தான் வந்து அதிக நேரம், பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறது வந்து குறைவான நேரம். ஆனா ஒரு மிக சிறந்த ஆசிரியர் இருக்குன்னா இந்த புக்கை தாண்டி இந்த சொசைட்டில ஒரு மாணவன் ஒரு மாணவியோ எப்படி வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி லீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறவங்க தான் மிகப்பெரிய ஆசிரியர். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு பிள்ளைங்க கிட்ட அந்த மனநிலைமையே கிடையாது. எங்க அப்பா பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த சொசைட்டில நீங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி வந்து பெரியார் வந்து முற்போக்கு சிந்தனையாளரா இருந்தாரோ அதே மாதிரிதான் என்னோட அப்பாவும் பின்னாடி என்ன நடக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எப்படி எல்லாம் நீங்க சொசைட்டில லீட் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா. அதனாலதான் இந்த சொசைட்டில எங்களால வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா வாழ முடியும். அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல வந்து எப்படி எல்லாம் ஒரு வீடு அமைக்கணும், எப்படி வந்து ஒரு வீட்டை இருக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுத்து ஒரு அம்மாவா இருக்கும். அப்பதான் நம்ம வீட்டை வந்து நிர்வகிக்க முடியும். அந்த மாதிரிதான் ஒரு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் இந்த சொசைட்டில எப்படி நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நம்மளால தவிர்க்க முடியும் ஒரு ஒரு டீச்சர் ஒரு பேரண்டா. பாருங்க இப்ப பாருங்க, அப்ப இப்படி வந்துட்டு இதனை கப்பல்களை பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. அப்ப இந்த மாதிரி அடிப்பகுதியில கப்பல்ல வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பூசினதுனால இது கப்பல் வந்துட்டு கடல்ல வந்து நெடுங்காலம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாம உழைத்தது அப்படின்றாங்க. இம்முறையில் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த, இத்தாலி நாட்டுல இருந்து வருகை புரிந்திருப்பாங்க, யாருடைய ஆட்சி காலத்துல இருந்து வந்தாருன்னு பாருங்க, மார்கோ போலோ என்னும் கடற்பயணி. இவர் வந்து கடல்ல பயணிக்கக்கூடிய ஒரு கடற்பயணி. வியந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மக்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கில்ல வந்து வியந்து பாராட்டி இருக்கிறேன்னு. இரும்பு ஆணைகள் துருப்பிடித்தது இல்லையா? அப்போ இரும்பு ஆணை தண்ணியில போட்டா என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு இரும்பு பொருள் தண்ணியில இருந்தாவே அது என்ன துரு பிடிக்கும். அத மாதிரி ஆணிகள் வந்துட்டு கட்டையில வந்து செதுக்கினால் துருவும் பிடிக்கும், வெயிட் அதிகமானாலும் நீர்லயும் மூழ்கிறதுக்கு ஆபத்து இருக்குது. அதனால மரத்தால் ஆன ஆணிகளை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்திய ஆணிகளுக்கு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா தொகுதின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பாய்மர கப்பல் இன்னொரு வகையான கப்பல். இங்க பாருங்க, தெரிந்து தெளிவும் ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். அப்போ ஆங்கிலேயர்கள் உருவாக்கின அந்த கப்பல் இருக்குது இல்லையா, அதாவது இங்கிலாந்து நாட்டில இருந்தா அவங்கள தான் ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க. அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டுக்கார அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரியல் உருவாக்குனது. உலகிலேயே முதன்மையானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஆனா அவங்க உருவாக்கின கப்பலையே பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்கணும். ஆனால் நம்முடைய தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாக்கர் என்னும் ஒரு ஆங்கிலேயர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆங்கிலேயரே வந்துட்டு தமிழர்களை வந்து பாராட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாய்மர கப்பல்கள். பாய்மர கப்பல்னா என்னன்னு பாருங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்படும். அப்ப அந்த காற்றின் உதவியால் காற்று எந்த திசையில வீசுதோ அந்த திசைக்கு ஏற்றவாறு கப்பல்கள் போற கப்பல்களுக்கு தான் பாய்மர கப்பல்கள் சொல்றாங்க. அந்த பாய்மர கப்பலை வந்துட்டு பல வகைப்பட்டது. என்னென்ன வகைகள்னு பாருங்க. பாய்மர கப்பல்கள் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் என பல வகையான பாய்மரங்களை நம் தமிழர் வந்து எப்படி வந்து கப்பல்களுக்கு பல பெயர்களோ அதே மாதிரி பாய்மர கப்பல்களுக்கு பல பெயர்கள் இருக்குது. அது ஏன் வந்து பாய்மர கப்பல்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காற்றினுடைய காற்றால் இயக்கப்படும். இப்ப காற்று இப்படி இந்த திசையில வீசுதுன்னா இந்த திசை நோக்கி தான் அந்த பாய்மர கப்பல் வந்து பயணிக்கும். காற்று இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா அப்போ இந்த திசையில தான் அந்த பாய்மர கப்பல் பயணிக்கும். அப்ப காற்றின் திசையில் நோக்கி இது வந்து செலுத்தப்படும். அதனாலதான் வந்து பாய்மர கப்பல் சொல்றாங்க. அதற்கு பல வகைகள் இருக்கு. அந்த பெயர்கள் தான் நம்ம படிச்சோம். இப்ப பாருங்க, பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தது. அப்ப அது கட்டுறதுக்கான கயிறு இருக்குது இல்லையா, அதுக்கும் பல வகையான கயிறுகள் இருக்கு. அந்த கயிறுகளுக்கு பெயர்கள் பாருங்க. ஆஞ்சான் கயிறு, நம்ம அரைநான் கயிறு எப்படி இடுப்புல வந்து கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஆஞ்சான் கயிறு. தாம்பாங்கயிறு, நம்ம தாமு கயிறுன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அதாவது நீர் இறைக்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கிணறுகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்பதான் நம்ம சுவிட்ச் போட்டோம்னா இல்ல ஆட்டோமேட்டிக் கூட இருக்குது நீர் வர்றதுக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து அதாவது நீர் வந்து இறைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது தாம்பாங்கயிறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு போன்றவை கயிறுக்கு பல வகைகள் இருந்ததுன்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அந்த பாய்மர கப்பல்ல பயன்படுத்துது. பாய்மர கப்பலின் பாய் இருக்குது இல்லையா, அந்த பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றில் அதாவது பாய்மர கப்பல்னா அந்த பாய் இருக்கும். அந்த கப்பல்ல பாய், ஏன்னா அது காற்றால இயங்கக்கூடிய கப்பல். அந்த பாயும் சரி அந்த கயிறும் சரி பழுது ஏற்பட்டுச்சு, அதுல வந்து டேமேஜ் எதுனா ஆச்சுன்னா மரப்பிசினை கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் வந்து கூறுகிறது. அப்ப இதுதான் வந்து முக்கியமானது. அப்ப பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பசினை கொண்டு இணைத்தனர் என்று எந்த நூல் வந்து குறிப்பிடுதுன்னு சொன்னாங்கன்னா பரிபாடல். பரிபாடல் வந்து ஒரு இசைப்பாடல் சொல்லுவாங்க. இது வந்து 8 தொகையா 10 பாடலான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மரப்பிசினை, நம்ம முருங்கை மரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிசின் மாதிரி இருக்குதுன்னு பார்த்திருப்பீங்க இல்லையா, அதாவது ஒரு சிகப்பு கலர்ல பிசின் மாதிரி இருக்கும். அதை நம்ம கையில போத்தீங்கன்னா ஒட்டிக்கும். அந்த மாதிரி மரங்கள்ல இருக்கிற பிசின்களை கொண்டுதான் மரப்பிசின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பழுது ஏற்படும் போது அந்த மரப்பிசினை கொண்டு இணைச்சிருக்காங்க அந்த பாய்மர கப்பல். அதை வந்து எந்த நூல் சொன்னா பரிபாடல் என்ற ஒரு நூல் வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கப்பல் இருக்கிற உறுப்புகள் பெயர்கள், பார்ட்ஸ். இப்ப உங்களுடைய பார்ட்ஸ், நம்ம எப்படி உடம்புகள் இருக்கிற உறுப்புகள் சொல்றோம், காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சொல்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஸ்ஸோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரிதான் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு அதே பாருங்க. அதே மாதிரிதான் கப்பலுடைய பார்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடைய, அதுக்கும் நிறைய, எப்படி நம்ம மனிதர்களுக்கு வந்து கை, கால், கண், காது, மூக்கு, நகம், இப்படி சதை எல்லாம் இருக்குது உடம்பு. அதே மாதிரிதான் கப்பல் என்பதற்கு ஒரு உருவமா வர்றதுக்கு பல உறுப்புகள் இருக்குது இல்லையா. அது பாருங்க. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுக்கு சிலவாகும். கப்பல்கள் உறுப்புகள் இருக்கிற சில பெயர்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப கப்பலின் முதன்மையான உறுப்பாகி எதுன்னு பாத்தீங்கன்னா அடிமரம். அந்த அடிமரத்துக்கு தான் இந்த கப்பல் இருக்கிற தண்ணியில இருக்கிறது அந்த பார்த்து என்ன மரம் பயன்படுத்தணும், வேம்பு மரம் அதெல்லாம் பயன்படுத்தணும் சொன்னீங்க. அந்த அடி மரத்துக்கு தான் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எறான்னு சொல்றாங்க. அப்போ எறா தான் வந்து அடியில இருக்கிற மரம். அதுக்கப்புறம் இந்த கப்பல் இருக்கிற குறுக்கு மரம் இருக்குது இல்லையா, கீழ் பகுதியில இந்த குறுக்கால் இருக்கிற இந்த மரத்துக்கு தான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பருமல்னு சொல்றாங்க. அப்ப பருமனா இருக்குதா மறக்குதுன்னா பருமனா இருக்குதுன்னு போட்டுக்கோங்க. 2 கோடு தனித்தனியா போட்டு பாத்தீங்கன்னா பருமனா இருந்தா அதுதான் பருமல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கப்பலை செலுத்துவதற்கும் அதை இயக்குறதுக்கும் அது உரிய திசையில் வந்து டைரக்ஷனை திருப்புவதற்கும் முதன்மையான கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கான். அந்த கப்பலை இயக்குறதுக்கும் செலுத்துறதுக்கும் சரி, அதை செலுத்திட்டு இப்படி திசையை வந்து டைரக்ஷனை மாத்தணும்னா அதுக்கு எது தேவைன்னு பாத்தீங்கன்னா சுக்கான் என்ற ஒரு உறுப்பு தான், அதனுடைய பெயர் தான் சுக்கான்னு சொல்றாங்க. அந்த கருவிக்கு பெயர் தான் சுக்கான். அப்போ கப்பலை வந்துட்டு அதாவது அடிமரம்,
அதுக்கப்புறம் பக்கமரம், அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷனை திருப்புறதுக்கு என்னன்னு பார்த்தோம். கப்பலை வந்து ஒரு இடத்தில் நிலையாக நிறுத்தி அப்ப அந்த துறைமுகத்துல வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த நிறுத்தணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் நங்கூரம்னு சொல்றாங்க. அப்போ நங்கூரம் இருந்தா அந்த கப்பலை நிறுத்த முடியும் ஒரு இடத்துல. அப்போ சமுக்கு என்பது ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்பது கப்பல் சாத்திரம் என்னும் ஒரு நூல் வந்து குறிப்பிடுது. அப்ப இது மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து கொடுத்திருக்காங்க. சமுக்கு என்பது ஒரு கருவி இருந்தது. அதையும் கப்பல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்றது எந்த நூல்ல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்பல் சாத்திரம் என்ற ஒரு நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட கொடுத்திருக்காங்க. இந்த நூல்ல தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுக்கு என்பது காந்த ஊசி பொருத்தப்பட்ட ஒரு திசை காட்ட கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க. அப்ப அந்த சமுக்கு என்பது வந்து ஒரு காந்த ஊசி பொருத்தப்பட்ட ஒரு திசை காட்டக்கூடிய ஒரு கருவியாக, இதெல்லாம் நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு கருவியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க. அப்ப கப்பல் செலுத்துபவரை, கப்பல் வந்து யார் வந்து ஓட்டுறாங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம இப்போ பஸ் ஓட்டினா என்ன சொல்றோம், டிரைவர்னு சொல்றோம் இல்லையா, ஓட்டுநர், அதாவது பேருந்து ஓட்டுநர் சொல்றேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாலுமி, மீகாமன், மீகான், கப்பல் ஓட்டி முதலிய பல பெயர்களை வந்து அந்த கப்பல் இறக்குபவரை செலுத்துபவரை வந்துட்டு அழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கப்பல் செலுத்தும் முறையை வந்து சொல்றாங்க. எப்படி வந்துட்டு கப்பல் வந்துட்டு இப்போ செஞ்சாச்சு, டிரைவரும் போட்டாச்சு, அது எப்படி வந்துட்டு நீர்ல வந்து முறையா வந்து செலுத்துறோம், அது எப்படி வந்து இயக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப காற்றின் திசை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப காற்று எந்த திசையில நோக்கி காற்று வீசுதோ, என்ன பெரும் கடல், கப்பல் என்பது சமுத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, கப்பலுடைய ஆயமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த திசையை நோக்கி காற்று வீசுதோ அந்த திசையில வந்து கப்பலை செலுத்தக்கூடிய அந்த திறன்கள் வந்து தமிழர்கள் வந்து பெற்றிருந்தாங்க. அப்படிப்பட்ட உண்மையை வந்து எந்த நூல்ல சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோர் மருக என்று என்னும் புறப்பாடல் அடிகள் வந்துட்டு சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதாவது நளி இரு முன்னீர்னா, அதாவது முன்னீர்னா 3 பக்கம் நீருன்னு சொல்லுவோம். இல்லாட்டி நீங்க அப்படி கூட எடுத்துக்கணும். ஏதோ அதாவது ஆறு, கடல், ஏரி, ஏதோ ஒரு நீர்நிலை. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வலிமையான நீரை வந்துட்டு நாவாய் ஓட்டுபவன் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, வழி தொழில்னா அந்த கடல், அந்த வழின்னா என்னது, காற்று, காற்று வந்து வீசக்கூடிய அந்த திசையை நோக்கி யார் ஓட்டுவான், நாவாய் ஓட்டுபவன் வந்து செலுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாடல் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, புறப்பாடல் என்னும் பாடல் அடியில வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெண்ணி குழத்தியார். ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா, புறப்பாடல் என்னும் நூலின் ஆசிரியர் வெண்ணி குழத்தியார். அவருடைய பாடல் அடிகள்ல தான் இந்த பாடல் அடிகள் வந்து இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்கம்மா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, அதாவது அந்த காற்று வீசக்கூடிய பலமான காற்று வீசுது, அந்த காற்று அது வீசக்கூடிய திசையை ஏற்றவாறு அந்த 3, அதாவது நீர்ல வந்து நாவாய்னா என்னது, கப்பல், அதை ஓட்டி அந்த கப்பல் ஓட்டுறவர், அதாவது இவர் தான் மாலுமியோ யாரோ ஒண்ணு, அந்த வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அந்த எதன் அடிப்படையில வந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாடல்லே வந்து வெண்ணி குயத்தையர் என்று தன்னுடைய பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை. கடல்ல வந்துட்டு கடல் இருக்குது, கடல்ல எப்படி வந்துட்டு காற்று வந்து வீசுதுன்ட்டு ஒண்ணு பாக்குறாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீர் ஓட்டம், அந்த நீர் எந்த திசையில ஓடுது, இந்த திசையில ஓடுதா, இல்ல இந்த திசையில ஓடுதா, இல்ல எந்த திசையில ஓடுது, இந்த நீர் ஓடுற திசையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நீர் ஓடுறதுன்னா அப்போ இந்த ஃப்ளோ எந்த பக்கம் நோக்கி போகுதுன்றது அப்போ நமக்கு தெரியும். ஒரு பள்ளத்தை நோக்கி ஒரு நீர் ஓடுதுன்னா அப்போ அந்த பக்கம் ஈர்ப்பு விசை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஜியாகிரபி படிக்கும் போது படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் வந்து அந்த திசையும் தெரியும், அதுக்கப்புறம் அந்த நீரோட்டத்தினுடைய திசையும் தெரியும், காற்று வீசக்கூடிய தெரியும். அப்போ இதை தெரிஞ்சதுனால தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தம்முடைய பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ற உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை வந்து செலுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அப்போ திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் அந்த காந்த ஊசி செலுத்தப்பட்ட அந்த திசை காட்டு கருவியில இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த திசை காடுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட திசை காட்டு கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்ற அந்த மீன்கள் இருக்குது இல்லையா, நட்சத்திரங்கள் ஆகட்டும்,
அப்ப வானத்துல இருக்கிற அந்த விண்மீன்களின் அடிப்படையில கோள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையிலும் அதை வைத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திசையை வந்து டைரக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் வானத்துல வந்து என்ன பண்ணீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, விடிவெள்ளின்னு என்ன ஒண்ணு சொல்லுவாங்கம்மா, அந்தி வெள்ளி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ அது எந்த பக்கம் வந்து முளைக்குது அப்படின்றது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அது வந்து அதனுடைய அந்த திசையை வந்து தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க கூட காலையில எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளியா அந்தி வெள்ளியா ஏதோ ஒரு பெயர் சொல்லுவாங்க. அது இப்ப பார்த்தீங்கன்னா நீங்க காலையில டைம்ல வந்து கிழக்கோ ஒரு கிழக்கு இருக்கு இல்லாட்டி மேற்கு இருக்கும். அப்போ அந்த பக்கம் வச்சு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது எந்த காலத்துல வந்து கிழக்கு இருக்கு, எந்த காலத்துல அது மேற்கு இருக்குன்றது பாருங்க. அந்த மாதிரி திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றக்கூடிய அந்த விண்மீன்கள் நட்சத்திரங்களின் நிலையை வைத்தும் திசையை வந்து அறிந்து கப்பலை வந்து செலுத்திருக்காங்க. அப்ப கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் அவங்க கப்பல் ஓட்டுறது மட்டும் அந்த டிரைவிங் மட்டும் அவங்களுக்கு தெரியாது. இந்த வானியல் அந்த விண்மீன்கள் எப்படி இருக்கு அந்த நிலையை வைத்து வந்துட்டு கப்பல்களை இயக்குனாங்க. அப்ப அது வானியல் அறிவும் இருந்தது இல்லையா, அதையும் பெற்றிருந்தாங்க. யாரு? இந்த கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமிகள் அப்படின்றாங்க. கோள்கள், அப்ப கோள் இருக்குது இல்லையா, அதாவது கோள்கள், அந்த கோள்களின் நிலையை வந்து வைத்து புயல் பார்த்தீங்கன்னா புயல் மழை போன்றவற்றை தோன்றியும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் பார்த்தீங்கன்னா அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தின. அந்த கோள் நிலை, அந்த கோளுடைய நிலையை வைத்து தான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா புயல் எப்போ வரும், மழை எப்போ வரும், அந்த மாதிரி அதனுடைய காலத்தையும் கடல் நீர் பொங்கும், கடல் நீர் எப்போது பார்த்தீங்கன்னா பொங்கி எழும் இல்லையா, அப்போ அந்த காலத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எதை பத்தி தெரிஞ்சது, கோள்களுடைய நிலையை வைத்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மழை புயல் எப்போ வரும், கடல் நீர் எப்போ பொங்கும், அதன் அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கலங்கரை விளக்கம் நம்ம படிச்சிட்டோம். லைட் ஹவுஸ் ஏற்கனவே சென்ற வகுப்புல வந்து முதல் போயமும் அதான் கொடுத்துருந்தாங்க. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா காட்டுவதற்கு அமைக்கப்படுவதால் கலங்கரை விளக்கம். அப்போ துறைமுகம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் எதிர்க்கும் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்குது. அப்போ உயரமான கோபுரத்தின் அதாவது நம்ம படிச்சோம். அப்போ உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை பார்த்தீங்கன்னா இங்கதான் ஒளி வீசக்கூடிய அந்த விளக்கு இருக்குது இல்லையா, இதுதான் விளக்கு வந்துட்டு ஒளி வீச விளக்கினை கொண்டதாக இது வந்து அமைக்கப்படும். எது? அந்த கலங்கரை விளக்கம். அப்ப களம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல் நமக்கு தெரியும். கரைதல் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அழைத்தல். அப்ப யார் அழைக்குது? கப்பலை வந்துட்டு அழைக்குது. எது அழைக்குது? இந்த கலங்கரை விளக்கம் வந்து அழைக்குதாம். அப்ப பாருங்க கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் கலங்கரை விளக்கம். அப்ப களம் என்றால் என்னன்னா கப்பல், அலை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா கரைதல், கரை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அழைத்தல். எதை அழைக்குதுன்னா கப்பலை அழைக்குதான். யார் அழைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் அழைக்குதான். அதனுடைய பொருள் தான் அந்த பெயர் வந்து வைக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. பெரிய பெரிய கப்பல்கள்லாம் துறைமுகத்துக்கு கிட்ட வராது, அது பாதியிலேயே கொஞ்சம் தூரத்திலேயே கடல்ல நிற்கும். அப்படி வராத போது எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் நம்ம படிச்சிலே, தோணிகள் வந்துட்டு எதன் மூலமா வந்து தோணிகள்னு பெரிய மரங்களை உட்பகுதியை குடைந்ததுனால தான் தோணிகள்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தோணிகள்ல தான் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா கப்பல்கள்ல இருக்கிற பொருட்களை பிரிச்சு பிரிச்சு இப்போ பெரிய கப்பல் இருந்து வருதுன்னா நிறைய தோணிகளை அனுப்பி அதில் வந்து மாத்தி கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்து துறைமுகம் வந்து சின்னதாக இருக்க வர முடியாதுன்றது. அப்ப களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது. அப்ப களத்துலன்னா கப்பல்ல வந்த பொற்பரிசம், பொருட்களை கொண்டு வந்த பரிசாக கொடுக்க ஏதோ ஒண்ணு பொருட்களை கொண்டு வந்த அந்த களத்துல கழித்தோணியால், அதாவது தோணியால் என்ன செய்ய முடியல கரை வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. 343 என்று எதுல பார்த்தீங்கன்னா புறநானூறு. மொத்தம் எத்தனை பாடல்கள் எந்த நூல்? 8 தொகையை 10 பாடலான்னு பாருங்க. அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு பாருங்க. அப்ப 343வது அடி வந்து இடம் பெற்றிருக்கிறது. எந்த ஆசிரியர், எத்தனை ஆசிரியர்கள் வந்து இயற்றினாங்க, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு இங்க எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க பாருங்க தெரிந்து தெளிவும் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்து. அப்போ கடல் ஆமைகள், கடல்ல இருக்கிற ஆமைகள் பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யறதுக்காக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது இனப்பெருக்கம் உற்பத்தி பண்றதுக்காக என்ன ஒரு தகுந்த இடம் தேடி பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் வந்துட்டு கடல்ல வந்து பயணம் செய்யுமா. அப்படி அவை செல்லும் வழியை பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட் மூலமா பார்த்தீங்கன்னா தற்போது அறிந்து ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கடல் ஆமை எங்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு சேட்டலைட் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ போகும்போது அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடியும். அப்போ அந்த கடல் வழியில இந்த ஆமைகள் போறத சேட்டலைட் மூலம்
கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வழி எதெல்லாம் இந்த ஆமைகள் போச்சோ அந்த நாடுகளோட பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்துட்டு வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை வந்து அறிய முடிந்தது. அப்போ எனவே அவங்க என்ன சொன்னாங்க, அதனால இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு என்ன வராங்க பாத்தீங்கன்னா, பழந்தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆமைகளை வழிகாட்டியாக வந்துட்டு இப்ப எப்படி நம்ம எங்கேயாவது போனா ஒரு கைடை வந்து கூட்டிட்டு போறோம், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாக இந்த ஆமைகளை வந்து பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்று ஒரு கருத்தும் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க. முற்காலத்தில் மக்கள் பயணம் முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல், அதாவது இப்போ படிச்சு இல்லையா, கடற்படையை வந்துட்டு வலிமையாக வெற்றிருந்தார் யாருன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு பிற்காலத்தில் வந்த சோழ அரசர்கள். அப்போ முற்காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதற்கு மட்டும் கிடையாது, போர் புரிவதற்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள் வந்து நிறைய இருந்திருப்பாங்க. இப்போ பல நாடுகளுக்கு இப்போ ஒரு இந்தோனேஷியாவுக்கோ இல்லாட்டி இங்கிலாந்துக்கோ கப்பல் பயணம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல மாதங்கள் பல நாட்கள் ஆகலாம். அப்படி நீண்ட நெடிய பயணம் போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப இவர்கள் பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய கப்பல்ல போவாங்க. அப்போ இதை வந்து கொள்ளையடி எப்படி இப்போ வந்து ரோட்ல வந்து செயின் அறுத்துட்டு போற கொள்ளையர்கள் இருக்கிறாங்களோ, அப்போ கடற்கொள்ளையர்கள் இருந்திருப்பாங்களே. அப்போ கடற்கொள்ளையர்களை வந்துட்டு இப்போ அடிக்கணும்னா வலிமையான கப்பல் படை இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி போர் புரியதற்கும் சரி மற்ற நாடுகளோடு ஒரு இணைக்கும் போது சண்டைகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அவர்களை வந்து அடக்குவதற்கும் பாத்தீங்கன்னா வலிமையான போர் படையும் வச்சிருந்தாங்க, கப்பற்படையும் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வச்சிருந்தும் போது பெரிதும் அதுவும் பயன்படுது. பயணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, போர் புரியறதுக்கு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ பெரிதும் பயன்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல். எப்போ முற்காலத்தில். ஆனால் இக்காலத்தில் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்ல சரக்குந்து சொல்ற படிக்கிறீங்க நம்ம, சரக்குகளை ஏற்றி செல்ல, அதாவது சரக்குகள்னா பொருட்களை ஏற்றி செல்ல மட்டுமே என்ன பயன்படுத்துறாங்க, கப்பல்களை வந்து பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் கொஞ்சமா தான் மக்கள் வந்து போவாங்க. ஏன்னா இப்ப என்ன போயிடுறோம், நம்ம பிளைட்ல போக ஆரம்பிச்சிட்டோம். அவற்றை சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க, அதை சரக்குந்துன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த சரக்குகளை பொருட்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய அந்த கப்பல்களுக்கு சரக்கு கப்பல் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்றும் உள்ளது. போருக்கு போறதும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் போயிட்டு அந்தந்த நாட்டுடைய போர் கப்பல்கள் எல்லாம் இருந்து சண்டைக்கு போறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நியூஸ்ல வந்துட்டு இத்தகைய சீர்மிகு இப்படிப்பட்ட அழகு மிகுந்த கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பதற்கு நமக்கு பெருமை அளிக்கும் செய்திதான் இந்த பாடமே அமைஞ்சிருக்கும். கற்பவை கற்றபின் பல வகையான கப்பல்களின் படங்களை சேகரித்து ஒரு பட தொகுப்பு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தரை வழி பயணம், கடல் வழி பயணம், வான் வழி பயணம் ஆகியவை குறித்து வகுப்பறையில உரையாட சொல்லியிருக்காங்க. அப்போ தரை வழினா நம்ம எதுலெல்லாம் போகலாம், கடல் வழினா நம்ம எதன் மூலமாக போகலாம், வான் வழினா நம்ம எதன் மூலமாலாம் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுமா. அடுத்த வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில், இப்போ கடலுக்கு அடியில எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம்மா. தேங்க்யூமா. இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.